வணக்கம். மீடியா 24 தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. உத்தரகாண்ட் மாநிலத்தில் இந்திய அளவில் நடைபெற்ற யோகா போட்டியில் சாம்பியன்ஷிப் பட்டம் பெற்று கோவை வந்த மாணவி ஹரிணிக்கு ஆர்ஜே மெட்ரிகுலேஷன் பள்ளியில் பாராட்டு விழா நடைபெற்றது. யுனிவர்சல் யோகா ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் இந்தியா சார்பில் நேஷனல் யோகா ஸ்போர்ட்ஸ் சாம்பியன்ஷிப் 2024ற்கான யோகா விளையாட்டுப் போட்டி ஜூன் 29, 30, 2024 ஆகிய 2 நாட்கள் நடைபெற்றது. இதில் கோவை மாவட்டம் கோவை விளாங்குறிச்சியில் செயல்பட்டு வரும் ஆர்ஜே மெட்ரிகுலேஷன் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவி ஹரிணி இந்திய அளவில் யோகா போட்டியில் சாம்பியன்ஷிப் பட்டம் பெற்றார். தமிழகத்திற்கும் கோவைக்கும் குறிப்பாக ஆர்ஜே மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கும் பெருமை சேர்த்த யோகா மாணவி ஹரிணிக்கு ஆர்ஜே மெட்ரிகுலேஷன் பள்ளியின் நிறுவனரும் தலைவருமான KV ராமன்குட்டி, டிரஸ்டி வசந்தி, கரஸ்பாண்டன்ட் விஜயலட்சுமி, செக்ரட்டரி அனில்குமார் ஆகியோர் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். மேலும் பள்ளியின் முதல்வர் நிர்மலா மற்றும் நிர்வாக அலுவலர் சிவபிரசாத் ஆகியோர் யோகாவில் சாம்பியன் பட்டம் பெற்ற மாணவி ஹரிணியை மன நிறைவுடன் பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அப்போது ஆர்ஜே பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் உற்சாகமாக கைகளை தட்டி ஹரிணிக்கு வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் இந்நிகழ்வில் பள்ளியின் செயலர் அனில்குமார், முதல்வர் நிர்மலா ஆகியோர் சிறப்பு பேட்டியளித்தனர். யுனிவர்சல் யோகா ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் இந்தியா நடத்திய USF செகண்ட் இந்தியா நேஷனல் யோகா ஸ்போர்ட்ஸ் சாம்பியன்ஷிப் 2024 எங்கள் ஆர்ஜே பள்ளியை சேர்ந்த மாணவி NP ஹரிணி, அதாவது உத்தரகாண்ட் மாநிலத்தில் நடைபெற்ற யோகா போட்டியில் 10 முதல் 12 வயது வரை உள்ள பெண்கள் பிரிவில் 800 மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். அந்த 800 மாணவர்களில் முதல் இடத்தை பிடித்திருக்கக்கூடிய மாணவியாக எங்கள் பள்ளி மாணவி கிடைத்திருப்பது எங்கள் பள்ளிக்கும் பெருமை. அது மட்டுமல்லாது பெற்றோர்களுக்கும் எங்களது குழந்தைகளுக்கும் மிக முன்னோட்டமாக திகழ்ந்தக்கூடிய மாணவியாக இருக்கிறார். இது எங்கள் பள்ளி தாளாளர் மற்றும் செயலாளர், முதல்வர் மற்றும் அனைவரும் சார்பில் இந்த பெண்ணை வாழ்த்துகிறோம். மேலும் பல வெற்றிகளை குவிக்க அனைவரின் சார்பில் இந்த மாணவியை மனமோடு வாழ்த்துகிறோம். நன்றி. He was in higher secondary only, he went to Malaysia. Okay, and then he received the international yoga championship. Okay, that you should also. ஈவெண்ட்ஸ் பண்ணுறீங்க மேடம்? எங்கள் பள்ளி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியில் கிட்டத்தட்ட 23 வெரைட்டி ஆஃப் ஈவெண்ட்ஸ் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். யோகா, கராத்தே, சிலம்பம், வெஸ்டர்ன் டான்ஸ், கிளாசிக்கல் டான்ஸ், ட்ரம்ஸ், ஃப்ளூட், ட்ராயிங், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், அபாக்கஸ் அப்படிங்கிற நிறையா வெரைட்டிஸ் வந்து இங்கே கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு ஒவ்வொரு ஈவெண்ட்ஸ்க்கும் தனிப்பட்ட மாஸ்டர்ஸ் எதாவது வச்சுருக்கீங்களா மேடம்? ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் தனித்தனியாக அதில் வந்து சிறப்பாக இருக்கிற ஆசிரியர்கள் உள்ளார்கள் இருக்குங்க. அதனாலேயே வந்து மற்ற காம்படிஷனுக்கு போய் நிறையா அவார்ட்ஸு பள்ளியிலேருந்து எல்லா இதுலேருந்தும் குழந்தைங்க வந்து வெளியில் காம்படிஷனில் எல்லா காம்படிஷன்லேயும் வந்து கலந்துக்கிறாங்க. இங்கே வந்து படிப்புக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கும் முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன்னா ஒரு மாணவன் வந்து எல்லா விதத்துலேயும் சிறந்து விளங்கணுங்கிறது தான் இந்த பள்ளியின் நோக்கம். அதனால் யாருக்கு எதில் வந்து விருப்பம் இருந்தாலும் அதில் எல்லா போட்டிகளையும் கலந்துக்கிறதுக்கு இந்த பள்ளி வந்து அவங்களுக்கு வாய்ப்பளித்து கொண்டே தான் இருக்கிறது. ஸோ அந்த வகையில் ஹரிணியும் இன்றைக்கி சாம்பியன்ஷிப்பு வாங்கிட்டு வந்திருக்காங்க இல்லைங்களா? அது யோகாவில் இதான் ஃபஸ்ட் டைமுங்களா உங்கள் பள்ளி மாணவி? இதுக்கு முன்னாடியுமே எங்கள் மாணவர்கள் வந்து மலேசியா வரைக்கும் போயிட்டு நிறையா அவார்ட்ஸ் வந்து வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. எஸ்பெஷலி இந்த யோகாவில் வந்து எங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த முன்னாள் மாணவர்களும் நிறையா அவார்ட்ஸ் இது வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. இன்டர்நேஷ்னல் லெவல் யோகாலையும் கூட போய் சாம்பியன்ஷிப் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வருடமும் பள்ளிக்கு பெருமை தான் சேர்ந்துக்கிட்டே இருக்குது இல்லைங்களா? கண்டிப்பாக மாணவர்களால் பள்ளிக்கு வந்து மென்மேலும் பெருமை சேர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. அது நல்ல ஆசிரியர்கள் கிடைச்சது தான் இந்த பள்ளிக்கு பெருமை. ஏன்னா மாணவர்களும் வந்து ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு நடக்கிறது இன்னும் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.
பின்னர் மாணவி ஹரிணி யோகா பயின்று வரும் பள்ளியிலும் யோகா பள்ளி ஆசிரியர் கார்த்திகா மற்றும் யோகா பயின்று வரும் மாணவ மாணவிகளும் ஹரிணிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அதன்பின் மீடியா 24 தமிழ் செய்திகளுக்கு யாழ் யோகா பயிற்சி பள்ளியின் மாஸ்டர் கார்த்திகா சிறப்பு பேட்டியளித்தார். வணக்கம். நான் ஸ்ரீமதி கார்த்திகா நவீன்குமார். ஸோ நான் இங்க ஒரு 6 இயர்ஸா யாழ் நாட்டியாலயம் அண்ட் யோகா ஸ்டுடியோ நடத்திட்டு வரேன். ஸோ எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுவரை நிறைய காம்படிஷன்ஸ்ல டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் லெவல் அண்ட் நேஷனல் லெவல்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி நடந்த 1 வீக் முன்னாடி நடந்த உத்தரகாண்ட்ல நடந்த நேஷனல் சாம்பியன்ஷிப்ல ஹரிணி சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காங்க. ஹனன்யா 6th பிளேஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஹர்ஷா 5th பிளேஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய காம்படிஷன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி செஞ்சு வின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நிறைய அடல்ட்ஸ் அண்ட் எல்லாருமே லைக் டயபெட்டிஸ் அந்த மாதிரி நிறைய இதுக்கு இங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்றதுக்கு மோட்டிவேட் பண்ணி என்கரேஜ் பண்ணி ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ தேங்க்யூ. மேடம், உங்கள் ஸ்டூடெண்ட்டு உங்ககிட்ட வந்து எவ்வளோ வருஷமாக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்க? ஸோ நான் 6 இயர்ஸா ரன் பண்ணிட்டு இருக்கேங்க சார். இப்போ இவங்க எல்லாமே 3-4 இயர்ஸா வந்துட்டு இருக்காங்க கிளாஸஸ்ல. சாம்பியன்ஷிப் பட்டம் பெற்ற ஹரிணி வந்துட்டு உங்ககிட்ட எவ்வளோ நாளாக கிளாஸ்க்கு வர்றாங்க? ஹரிணி கடந்த ஒரு 1 இயர் 1.5 இயரா வந்துட்டு இருக்காங்க கிளாஸஸ்க்கு. ஓகே. இப்போ அவங்க வந்து சாம்பியன்ஷிப்பு வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதை பற்றி உங்களுக்கு எப்படி இருக்கு? என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஹாப்பி, வெரி ஹாப்பி, வெரி ப்ரௌட். ஹார்னியோடைய டெடிகேஷன் அண்ட் ப்ராக்டிஸும் இதுல ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கிளாஸ் டைம் போக மற்ற நேரம் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணாதான் லைக் இந்த லெவலுக்கு ரீச் ஆக முடியும். ஸோ ஷீ இஸ் டூயிங் குட். ஓகே. உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும்? ஸோ இதே மாதிரி மற்ற ஸ்டூடெண்ட்ஸையும் இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண வைக்கணும், நிறைய ப்ராக்டிஸ் கொடுக்கணும். ஸோ இவங்களையும் நேஷனல், இன்டர்நேஷனல்னு எல்லா லெவலையும் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் காம்படிஷன்ஸ் யோகாவை பத்தி நல்லா புரிஞ்சுக்க வைக்கணும். ஸோ அவங்களோட ஹெல்த்ல இருந்து எல்லாத்தையும் அதை ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த இதுல போயிட்டு இருக்கு. இப்போ வந்து உங்ககிட்ட எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க மேடம்? ஸோ அரௌண்ட் 20-25 கிட்ஸ் வந்துருக்காங்க யோகா கிளாஸஸ்க்கு. ஓகே. இது யோகாக்கு ஏதாவது வயசு ஏதாவது இருக்கா? இந்த வயசுல தான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு? ப்ரிஃபரபிளா நாங்க 6 இயர்ஸ் சொல்றோம். ஏன்னா குழந்தைங்க ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால ஸ்டார்டிங் ஏஜ் 6 இயர்ஸ் சொல்றோம். லைக் அதுப்போ 6 இயர்ஸ்ல இருந்து எந்த ஏஜ்ல வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், லைக் ஜாயின் பண்ணலாம் கிளாஸஸ்க்கு. அவங்களுக்கு இந்த உணவு முறைகள்லாம் எப்படி, என்ன மாதிரி சொல்லுவீங்க? வெஜிடேரியன் அதிகம் எடுத்துக்குவாங்களா, நான்வெஜ் எடுத்துக்குவாங்களா, இல்லை எப்படி? என்னன்னா நான்வெஜ் சாப்பிட்ற டைம்ல நம்ம செய்ய முடியாது, லைக் டைஜஷன்ல இருந்து எல்லாமே கொஞ்சம் டிலே ஆயிருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான்வெஜ் சாப்பிட்ற அன்னைக்கு அவாய்ட் பண்ண சொல்லுவோம். ஸோ மற்றபடி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதிகமா எடுக்கணும், பேலன்ஸ் டயட் எடுக்கணும், முடிஞ்ச அளவுக்கு ஜங்க்ஸ் கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். ஸோ அப்படி இருந்ததுன்னா, ஏன்னா எந்த அளவுக்கு செய்யறோமோ அந்த அளவுக்கு ஃபுட்டும் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த யோகா பண்றதுனால ஸ்டடீஸ்ல வந்து மெமரி பவர் வந்துட்டு நல்லா கிடைக்குமா? கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும், டெஃபினட்டா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஏன்னா ஒரு இடத்துல இப்போ ஒரு ஆசனா பண்றாங்கன்னா அதை கவனிச்சு பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி இங்க கிட்டத்தட்ட கிளாஸ் 1.5 மணி நேரம் போகும் ஒரு கிளாஸ். ஸோ அவங்க இதுல கான்சென்ட்ரேஷன் பண்ணி பண்ணும்போது அவங்க ஸ்டடீஸ் கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். ஜென்ரலா வந்துட்டு யோகா பண்றவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அதை விடாம கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பண்றதுதான் யோகா. லைக் நீங்க இப்ப பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா இதனால இந்த பெனிஃபிட் வருமா, அந்த பெனிஃபிட் வருமான்னு செய்யக்கூடாது. யோகா செய்யும் போது கண்டிப்பா உங்களுக்கு பெனிஃபிட் உண்டு. ஸோ அது வந்து உங்களுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சா இருக்கணும், உங்க மன நிம்மதிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ஃபிளெக்சிபிலிட்டி எல்லாமே உங்க மனசுக்கு ரொம்ப நல்லது. ஸோ செய்ய ஆரம்பிச்சோம்னா அது கடைசி வரை விடாம செய்யணும் கண்டிப்பாக. மாணவி ஹரிணி படிக்கும் பள்ளியிலும் யோகா பயின்று வரும் பயிற்சி பள்ளியிலும் பாராட்டுகளை பெற்ற மாணவி ஹரிணி தனது வீட்டில் மீடியா 24 தமிழ் செய்தி சேனலுக்கு பிரத்யேக பேட்டி அளித்தார். ஹரிணி, இப்போ நீங்கள் வந்து ஜார்க்கண்டில் போயிட்டு யோகாவில் சாம்பியன்ஷிப் பட்டம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இதனால் உங்கள் ஸ்கூலில் வந்து உங்களுக்கு பாராட்டு விழா தெரிவிச்சலாங்களா?
அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்கள் ஸ்கூலில் என்ன கோஆப்ரேட் பண்ணாங்க? ஸ்கூலில் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் ஸ்டடீஸ்க்கும் ஸ்போர்ட்ஸுக்கும் எல்லாத்துக்குமே ஈக்குவலாக இருக்க மாதிரி ஸ்கூலில் சொல்லி கொடுப்பாங்க. அதுவும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸுன்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்து நிறையா ஸ்போர்ட்ஸ் இருக்குது. யோகா, கராத்தே, சிலம்பம், அந்த மாதிரி நிறையா சொல்லித்தராங்க. அதுவும் யோகாக்குன்னே 2 டீச்சர்ஸ் இருக்காங்க. அதுவும் வெனஸ்டே வந்து சொல்லி கொடுப்பாங்க ஈசிஏல. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே. உத்தரகாண்ட் போயிட்டு வந்தீங்க. உத்தரகாண்டில் வந்து அங்கே இருக்கிற மக்கள்லாம் எப்படி உங்களை பார்த்தாங்க? அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் உங்களுக்கும் என்ன ஒரு ஏதாவது டிஃப்ரென்ஸ் ஏதாவது தெரிஞ்சதா? என்னடா வெளி ஸ்டேட்லேருந்து வந்திருக்காங்க, எப்படி அவங்க எப்படி ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறமா எனக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லி போனாங்க. அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஓகே. உங்களுக்கு டைரெக்டாக காம்படிஷனுக்கு ரொம்ப டஃப் காம்படிஷன் கொடுத்தது யார்? டஃப் காம்படிஷன் கொடுத்தது வந்து அந்த எல்லாருமே டஃப் காம்படிஷன் கொடுத்தாங்க. இருந்தாலும் கஷ்டப்பட்டு ஒரு அச்சீவ்மெண்ட்டோடு போயிருக்கீங்க இல்லையா? ஆமாம். இந்த சாம்பியன்ஷிப் அடிப்பேன் அப்படின்னு போனீங்களா, இல்லை அங்கே போய் உங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைச்சதா? அங்கே போய் ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஆனால் இங்கேருந்து நினச்சிட்டு போகல? இங்கேருந்து நினச்சிட்டு போகல. கிடைச்ச வாய்ப்பை நல்லா கரெக்டாக பயன்படுத்திட்டீங்க இல்லையா? ஆமாம். ஓகே. வேறு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? உங்களை மாதிரி யோகா நிறைய பேர் பண்ணுறாங்க, உங்கள் ஸ்கூல்லேயே நிறைய பேர் பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அது வந்து ஹார்ட் ஒர்க் கொடுத்தா வந்து நல்லா பண்ணலாம். ஓகே. இப்போ நீங்கள் யோகா வந்துட்டு பண்ணுறதுக்கு உங்களுடைய டாப் டு பாட்டம் உங்களுடைய பாடி லாங்குவேஜ் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது இல்லையா? நீங்கள் என்ன மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள்லாம் எடுத்துக்கிறீங்க? என்ன அதிகமாக சாப்பிடுவீங்க? வெஜ்ஜு சாப்பிடுவீங்களா, நான்வெஜ் சாப்பிடுவீங்களா? ரெண்டுமே சாப்பிடுவேன். ஆனால் வந்து ஆயில் ஐட்டம்ஸ் அவ்வளோக்கா நான் எடுத்துக்க மாட்டேன். அதுவும் யோகா பண்ணும்போது 1 மணி நேரம் கழித்து தான் யோகா பண்ணும். சாப்பிட்டோம்னா ஆயில் ஐட்டம்ஸ் அவ்வளோக்கா எடுத்துக்க மாட்டேன். ஆயில் ஐட்டம்ஸில் யாருமே எடுத்துக்கக்கூடாது இல்லையா? ஆமாம். பர்டிகுலராக யோகா பண்ணுறவங்க எடுத்துக்கக்கூடாது. ஆமாம். சாப்பிடலாம், ஆனால் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. ஹரிணி, உங்களுக்கு யோகா தவிர வேறு என்ன ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு அதிகமாக பிடிக்கும்? அத்லெட்டிக்ஸ் பிடிக்கும் எனக்கு. மற்றபடி எல்லா ஸ்போர்ட்ஸும் பிடிக்கும். ரன்னிங் ரேஸாக இருக்கட்டும், ரிலேவாக இருக்கட்டும், எல்லா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸு, அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸு எல்லாமே பிடிக்கும். அதில் ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்ணி ஏதாவது ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கீங்களா? அது நான் யோகாலே இருந்தேன்னா பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. இனிமேல் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஆனால் ட்ராயிங்கில் நிறைய நான் வாங்கியிருக்கேன். ட்ராயிங், ஆர்ட், அந்த மாதிரி நிறையா நான் வாங்கியிருக்கேன். சரி. இந்த வீடு முழுக்க இவ்வளோ ஆர்டிகல்ஸு, இவ்வளோ மொமெண்டம், இவ்வளோ ஷீல்டு, இவ்வளோ அவார்டு, ரிவார்டு எல்லாமே வச்சுருக்கீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது? உங்கள் பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க? நம்ம பிள்ளை இப்படி வாங்கியிருக்காளா அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. அவங்களுக்கு ஆச்சரியம் கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு செயலும் செஞ்சிட்ருக்கீங்க இல்லையா? ஆமாம். ஓகே. வேறு ஸ்டடீஸு நீங்கள் வந்து யோகாவில் இப்போ வந்து நிறைய ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, ஸ்டேட்டு, இப்போ வந்து நேஷ்னல் லெவலில் போயிருக்கீங்க. அதே போல் ஸ்டடீஸு எப்படி பண்ணுவீங்க? ஸ்டடீஸும் நான் 2nd ரேங்க் அந்த மாதிரி வாங்குவேன். அதுக்கு நான் அவ்வளோக்கா டைம் இல்லை. இருந்தாலும் அதுக்கும் நான் ட்ரை பண்ணேன்னா 1st ரேங்க் அந்த மாதிரி வாங்குவேன். ஆல்ரெடி 2nd ரேங்க் தான் வாங்குறீங்க. 2ண்டுக்கும் 1ஸ்ட்டுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. அதுவே 1st ரேங்க் மாதிரி தான் இல்லையா? சரி. நீங்கள் என்ன மாதிரி உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் எதாவது வச்சுருக்கீங்களா? அச்சீவ்மெண்ட்ஸ்னால் எனக்கு இந்த மாதிரி யோகாவில் இன்டர்நேஷ்னல் லெவல், வேர்ல்டு லெவலுக்கு வரணும்னு ஒரு ஆசை. ஓகே. ஏதோ கின்னஸ் ரெக்கார்டு ஏதோ பண்ணியிருக்கிறதா கேள்விப்பட்டோமே. என்ன மாதிரி இப்போ கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க? நான் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன்.
அது யோகா 1 மணி நேரம் கண்டினியூஸாக பண்ணிட்டு இருந்தோம். ஓகே. அது எங்கே பண்ணீங்க? எந்த ஊரில் வச்சு பண்ணீங்க? அது இங்கே தான் ஆதித்யா குளோபல் ஸ்கூலில் நடந்துச்சு. ஆஹா. அங்கே வந்து வச்சாங்க. ஆ. அதுலேயும் நாங்கள் 3 பேர் போய் அங்கே வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணோம் 1 மணி நேரம். 1 மணி நேரம் கண்டினியூவாக யோகா பண்ணீங்களா? ஆமாம். ஹர்னிமா சொல்லுங்கள், அடுத்து இந்த யோகாவில் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் என்ன லெவலில் இருக்குது? அது வந்து படிப்படியாக போயிட்டே இருக்கும். அது வந்து ஃபஸ்ட்டு லெவல்னால் வந்து அந்த சக்ராசன், அதுக்கப்புறம் பேசிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு லெவலுக்கு செகண்ட் லெவலுக்கு போனோம்னா அங்கே வந்து கொஞ்சம் அதோட டஃப் ஆசன் போனாங்க. அப்படியே போக போக அப்படியே மொத்தம் வந்து 5வது லெவல் வரைக்கும் இருக்குது. இப்போ நான் வந்து 4th லெவலில் தான் இருக்கேன். நெக்ஸ்ட்டு அந்த 5th லெவலுக்கு போகணும். 5th லெவலுக்கு போனால் அடுத்து அந்த கேட்டகரிக்கு பேர் என்ன? அந்த கேட்டகரிக்கு பேரெல்லாம் இல்லை, ஆனால் அந்த அந்த ஸ்டேஜ் 5th லெவல் ஸ்டேஜ் இல்லையா? வேறு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி யோகா மட்டும் இல்லை, எல்லாருமே என்ன ஸ்போர்ட்ஸில் வேணாலும் கலந்துக்கிட்டு எதில் வேணாலும் ப்ரைஸ் வாங்கலாம். உங்களோட ஹார்ட் ஒர்க்கை வச்சு நம்ம நல்லா டஃப்பாக போட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் டஃப் ஆசனாஸ் எல்லாம் போட்டோம்னா யோகாலையும் சரி, இல்லாட்டி மற்ற கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லேயும் ப்ரைஸ் வாங்கலாம். இப்போ நீங்கள் போன இந்த காம்படிஷனில் உங்களுக்கு சீனியர்ஸ் யாராவது வந்திருந்தாங்களா? ஆமாம். அவங்களுடைய இது எப்படி இருந்தது? அவங்க வந்து அவங்க கூட தானே நீங்கள் பண்ணீங்க? ஆமாம். அப்படி பண்ணும்போது எப்படி இருந்தது? அவங்க கூட பண்ணும்போது அவங்க வந்து எனக்கு அவங்க பண்ணுறதை பார்த்த உடனே எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. அவங்க வந்து நல்லா பண்ணுறாங்க, நம்மளும் இந்த மாதிரி நல்லா பண்ணணும், அந்த மாதிரி எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்துச்சு. அதனால எனக்கு கொஞ்ச நேரம் பிரேக் கொடுத்தாங்க. அந்த டைமிங்கில் போய் நல்லா டஃப்பான ஆசனாஸ்லாம் போட்டு ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் போட்டு செகண்ட் ப்ரைஸ் வாங்க. இப்போ அவங்க போகும்போது அந்த காம்படிஷனில் அவங்க வந்து சொல்லுவாங்களா இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணுமா, இல்லை நமக்கு தெரிஞ்சது பண்ணணுமா? அது வந்து காமனில் வந்து அவங்க ஒரு சார்ட் கொடுப்பாங்க. அந்த சார்ட்டில் வந்து நம்ம ஏதாவது ஒரு 3 செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம ஏதாவது ரெண்டு ஓன் சாய்ஸ் பண்ணால் போதும், அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சாம்பியன்ஷிப்பில் வந்து ஒரு லெக் பேலன்ஸ், ஹேண்ட் பேலன்ஸ், ட்விஸ்டிங், ஃபார்வர்ட் பெண்டிங், பேக்வர்ட் பெண்டிங் பண்ணால் போதும். அதுவும் வந்து ஈஸியாக போடாமல் டஃப்பாக போட்டால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா ப்ரைஸ் வாங்க முடியும். இப்போ அந்த லெக்கு இது சொன்னீங்கல்ல, அது வந்து எவ்வளோ நேரம் அப்படி பண்ணீங்க? அது வந்து சில காம்படிஷனில் வந்து 30 செகண்ட்ஸ் நிற்க சொல்லுவாங்க. சில காம்படிஷன் வந்து 10 செகண்ட்ஸ் நிற்க சொல்லுவாங்க. அவங்களே டிசைட் பண்ணுறது தான். அந்த நம்ம வந்து 30க்கு மேலே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவங்க அந்த டைமுக்கு போயிட்டு அவங்க சேஞ்ச் பண்ணுவாங்க. அதனால் நம்ம முதலே வந்து போட்டு வச்சுக்கணும். உங்கள் லெக் ஸ்ட்ரென்த்து வந்து எவ்வளோ நேரம் நீங்கள் ஸ்டாண்ட் பையில் இருப்பீங்க அந்த மாதிரி யோகா பண்ணி? கிட்டத்தட்ட ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாதிரி நிற்க முடியும். 2 மினிட்ஸ் நிற்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்குது இல்லையா? இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணனா அதுக்கும் மேலேயே நிற்கலாம். மேக்ஸிமம் எவ்வளோ வரைக்கும் நிற்பாங்க, நின்றுருக்காங்க இது வரைக்கும்? அது ஒரு நாள் ஃபுல்லாக வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அது பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து டஃப்பான ஆசனாஸ் போட்டு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அவங்க வந்து ஈஸியான ஆசனாஸ் போட்டு ட்ரை பண்ணுறாங்க. நான் வந்து இன்னும் கொஞ்சம் டஃப்பான ஆசனாஸ் போட்டு ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அதான் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன். இன்றைக்கி வந்து உங்கள் ஸ்கூலில் பாராட்டு விழா நடந்தது. உங்களுக்கு உங்கள் கிளாஸு ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் என்ன சொன்னாங்க? அவங்களாம் கங்க்ராச்சுலேஷன் பண்ணாங்களா எப்படி? ஆமாம், அவங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ் பண்ணாங்க.
எனக்கு எல்லா டீச்சர்ஸுமே கிளாஸ்க்கு வரும்போது இங்கே ஏதோ பொண்ணு ட்ராஃபி வாங்கிச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது எல்லாரும் என்னைய கை காமிக்கும் போது அது எனக்கு ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு ஃபீல் இருந்துச்சு. நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணாங்க இல்லையா? ஓகே. அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? நன்றி சார். நன்றி சொல்ல விரும்புகிறீங்க. போலாம். நான் வந்து ஹரிதுவாரில் வந்து சாம்பியன் ஆஃப் சாம்பியன் வின் பண்ணனால ஸ்கூலில் வந்து பாராட்டு விழா வச்சாங்க இன்னைக்கு. அதில் வந்து எனக்காக பாராட்டு விழா வச்சனால இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு, அதுக்கப்புறம் பிரின்சிபல் மேம்க்கு, அதுக்கப்புறம் டீச்சர்ஸ்க்கு, எங்கள் கிளாஸ் டீச்சருக்கு, எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணம் எங்கள் யோகா கிளாஸ் வந்து கார்த்திகா மேம் தான். அவங்களுக்கு வந்து நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி நான் இந்த அளவுக்கு வந்ததுக்கு. இன்னுமே நான் வரணும், அதுக்கும் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நன்றி. மீடியா 24 தமிழ் செய்திகளுக்காக கோவையிலிருந்து தலைமைச் செய்தியாளர் அதிரடி காளிதாஸ்.